ஐந்து நிமிடம் ஆண்டவரை துதிப்போம். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தின் மேல் அசைவாடினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் நல்லது என்று கண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவை உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவு ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவுக்கு கீழேயும் மேலேயும் பிரிவு உண்டாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாய விரிவிற்கு வானம் என்று பெயரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தின் கீழே உள்ள ஜலம் ஓரிடத்தில் சேர்த்து சமுத்திரம் என்று பெயரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெட்டாந்தரை காணப்பட வைத்து பூமி என்று பெயரிட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியானது புல் பூண்டு கனி விருட்சங்களை முளைப்பிக்க கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். புல் பூண்டுகள் கனி விருட்சங்கள் முளைத்தபோது அது நல்லது என்று கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக வானத்தில் சுடர்களை உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சுடர்கள் அடையாளம், காலங்கள், நாட்கள், வருஷங்களை குறிக்க இருக்க கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பகலையாள பெரிய சுடரும் இரவையாள சிறிய சுடருமாக மகத்தான 2 சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, சுடர்கள் நல்லது என்று கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் வானத்தில் பறப்பவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா மச்சங்களை படைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது நல்லது என்று கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகா மச்சங்களை ஆசீர்வதித்து பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்பச் சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியானது ஜீவ ஜந்துக்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகளை ஜாதி ஜாதியாக உண்டாக்க கடவுது என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது நல்லது என்று கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நமது சாயலாகவும் நமது ரூபமாகவும் மனிதனை உண்டாக்குவோமாக என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் பூமியின் சகலத்தையும் ஆளக்கடவர்கள் என்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதனை தேவ சாயலாக சிருஷ்டித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதரை நோக்கி சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசீர்வாதம் இன்றும் எல்லா மனிதர் மேலும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பூமியின் மேலுள்ள விதை தரும் பூண்டுகள் கனிகள் விருட்சங்களை ஆகாரமாக கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் பசுமையுள்ள பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்து அது நன்றாயிருந்தது என்று கண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதே, உமக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய கிரியையை 7ஆம் நாளில் நிறைவேற்றி முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாம் சிருஷ்டித்த கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அந்நாளில் ஓய்ந்திருந்தபடியால் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மூடுபனியை பூமியிலிருந்து எழுப்பி பூமியை நனைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான், ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேனை உண்டாக்கி மனுஷனை அதிலே வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேனிலே பார்வைக்கு அழகும் புசிப்பிற்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் உண்டாக்கினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பூமியிலிருந்து முளைக்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓட வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நதி பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாற வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை மிகவும் நேர்த்தியாய் உருவாக்கினார். அவரை துதிப்பது நம் கடமை அல்லவா?
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.